குற்றவாளி அஜித்குமார் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்த சக்தீஸ்வரனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் கூறியிருந்தார். அவருடைய வழக்கறிஞரும் செய்தியாளர் சந்திப்பில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அது குறித்த நடவடிக்கை இல்லை என்று முறையிட்டிருந்தார். தற்போது 2 காவலர்கள் சுழற்சி அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வீரகுமார், இப்போ போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? காயத்ரி, அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவில் காவலர் அஜித்குமார் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்து சென்ற காவலர்கள் மடப்புறம் கோயில் பின்புறம் வைத்து தாக்கியதை வீடியோவாக பதிவு செய்த சக்தீஸ்வரன் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என டிஜிபிக்கு மனு அளித்திருந்த நிலையில், அதாவது இரண்டு நாட்களாக நீதிபதியிடம் தனது சாட்சி வாக்குமூலத்தை அளித்திருந்த அவர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி டிஜிபிக்கு மனு அளித்திருந்தார். இந்நிலையில் தென்மண்டல ஐஜி உத்தரவின் பேரில் ராமநாதபுரத்தில் இருந்து 2 காவலர்கள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் என ராமநாதபுரம் சிவகங்கை சரக டிஐஜி மூர்த்தி தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சாட்சியங்கள் அளித்து வருபவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் எனவும் காவலர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் நிலையில் தங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சக்தீஸ்வரன் போலீசில் பாதுகாப்பு கேட்ட நிலையில் தற்போது 2 போலீசார் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி வீரகுமார், விவரங்களை வழங்கியமைக்காக.